சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி உப்புமா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இட்லி வந்து மீதம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. அப்படியே கட்டி கட்டியாக வேணாம், இந்த மாதிரி இருக்கணும். உதிரியாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வரமிளகாய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம், கடுகு, எண்ணெய், இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம், நம்மளுக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிடும்போது. கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நம்ம வரமிளகாய் போட்டிருக்கோம். இது கொத்தமல்லி சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நம்ம இட்லி வேக வச்சதில் இட்லியிலே உப்பு இருக்கும். நம்ம பத்தலைன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை மாதிரி எடுத்து வச்சுருக்க இட்லி வந்து உதிரியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு. நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு இட்லி உப்புமா. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.